கனவு பாகம் 3 அத்தியாயம் 13 கபால பைரவர். கடைசியா பொன்னன் இந்த மாதிரி தூக்கிட்டு போனதை பார்த்ததா வள்ளி சொன்னதை சொன்னோனையே நமக்கும் திக்கு திக்குன்னு இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் அருள்மொழி தேவியை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் கேட்கும்போது பொன்னன் சொல்றான், இல்ல, அதுக்கப்புறம் நாங்க யாருமே அருள்மொழி தேவியை பார்க்கவே இல்லை. அப்புறம் இப்படிதான் நடந்தது, நீ அப்போ என்னை தேர்த்துறதுக்காக சொன்னியா, அம்மா உயிரோட தான் இருப்பாங்கிறத நான் கவலைப்படக்கூடாது, என்னை தேர்த்துறதுக்காக தான் சொன்னியானே. இல்லை, அதற்கான ஆதாரமும் இருக்கு, அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்றதுக்கான ஆதாரமும் இருக்கு, அது என்னங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி போயிடுறான் இல்லையா. இதுக்கப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி அடிகளாரும் அவருடைய மனைவியாரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த ஸ்தல யாத்திரை கிளம்பிடுறாங்க ரொம்ப கனத்த மனத்தோட. ஏன்னா அவங்க இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னு ரொம்ப கனமான ஒரு மனதோட கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் வள்ளிக்கும் பொன்னனுக்கும் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வரல. திருச்செங்காட்டங்குடியிலேயே இருந்துடுறாங்க. இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த மாதிரி இருந்து என்ன அப்படின்னா, ஒருவேளை சமுத்திரராஜன் தான் அருள்மொழி தேவியை எடுத்துட்டு போயிருந்தா உடல் கரைக்கு வந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்காங்கிறத தேடுறதுக்காகவும் இந்த ஒத்தக்கை மனிதன் எங்க போனா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பொன்னன் அங்கேயே இருக்கான். பொன்னனும் வழியை கிட்டத்தட்ட ஒரு வாரம் தேடி பாக்குறாங்க. எந்த தகவலும் இல்லை. அவங்க மனசுக்கு திருப்தி அடிச்ச ஒரே ஒரு விஷயம், எந்த உடலும் கரை ஒதுங்கலை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. வள்ளி ஏதோ தெரியாம எதையும் சொல்லல, இல்லைன்னா ஏதோ அவளுக்கு கண்ணு கிட்ட ஒரு மாயைய சொல்லல, உண்மையதான் சொல்லியிருக்கா. இப்ப நிச்சயமா ஒத்தக்கை மனுஷன் யாரோ தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அருள்மொழி தேவி. ஆனா எதுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் என்ன பண்றான், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்பவுமே ஒண்ணுதான், எந்த விஷயத்துக்கும் பதில் கிடைக்கலன்னா சிவனடியார்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. இப்பயும் அதே மாதிரி என்ன பண்றாங்க, பொன்னனும் வள்ளியும் முடிவெடுத்துறாங்க. நேரா கிளம்பி போயிடலாம், உறையூருக்கு போயிட்டு சிவனடியாரை பார்த்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியாரை தேடி போறாங்க. இப்ப சிவனடியார் கிட்ட சொல்லும்போது சிவனடியார் கண்கள்லாம் கலங்கிறாரு. ஐயோ, மகனுக்காக இப்படி ஒரு விபரீதமான ஒரு விஷயத்த அருள்மொழி தேவி செய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் கலங்கி போகுது. அப்பதான் பொன்னன் கிட்ட வள்ளியை கொண்டு போயிட்டு பொன்னன் என்ன பண்றான், அவங்களுடைய உறவினர் வீட்டுல விட்டுட்டு பொன்னன் மட்டும் சிவனடியாரை பார்க்க வந்திருக்கான். சிவனடியார் அப்பதான் சொல்றாரு, பொன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய பல்லவ சாம்ராஜ்யத்திலும் சரி, சோழ சாம்ராஜ்யத்திலும் சரி, அதாவது சோழ நாடு இருந்தது இவங்க கிட்ட வந்துடுச்சு இல்லையா, அந்த இடங்கள்லயும் சரி புது விதமான ஒரு சடங்குகள் நடைபெற்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நரபலி. இதுக்கு தலைவனா இருக்கிறது கபால பைரவர். நீ சொன்ன இல்லையா, அந்த ஒற்றைக்கை மனிதன் தான் இந்த கபால பைரவன். அவன் தான் இந்த நரபலி கூட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, நரபலி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கு அவன் தான் தலைவர். அவன் ரண பத்ரகாளி கோயில் ஒண்ணு கட்டி வச்சிருக்கான். அங்கதான் நரபலி எல்லாம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. எவ்வளவோ தெரியும், அவன் மட்டும் கண்ணில் அகப்படவே இல்லை. நீ சொன்னதை வச்சு பார்த்தா நிச்சயமா அருள்மொழி தேவியை அவன் அதுக்காக தான் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னோடனே இப்ப பொன்னனுக்கு பயங்கரமா பயமாகுது. பொன்னன் கேட்கிறான், அப்ப தேவியை பலி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னோடனே சிவனடியார் சொல்றாரு, இல்ல இப்படி வெறும் ஒரு தேவி, அருள்மொழி தேவியை பலி கொடுக்கறதுக்காகலாம் எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு விஷயத்த அந்த கபால பைரவன் செய்திருக்க மாட்டான். இது எதுக்கு, அவனுக்கு ஒன்றும் தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா இதற்கு பின்னாடி வேற ஏதாவது மிகப்பெரிய உண்மை ஒளிந்திருக்கலாம். அதற்கு அருள்மொழி தேவி எப்படியாவது பயன்படலாம் அப்படிங்கிறதுக்காக அருள்மொழி தேவியை கொண்டு போயிட்டு அவங்க பாதுகாப்புல வச்சிருக்கலாம். நிச்சயமா நரபலி கொடுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க கதை கேட்டுட்டு இருக்கான் இல்லையா விக்ரமனுக்கும் அந்த நெஞ்சு படபடப்பு அப்படியே நிக்குது. அங்க சொல்லிட்டு இருக்கிற பொன்னனுக்கும் அப்படியே அமைதியாகுது. இப்ப கொஞ்சமா விக்ரமனுடைய கண்கள்ல பொங்கி அந்த கண்ணீர் அடங்கி, அப்பாடா எப்படியும் அம்மா உயிரோட இருக்கா, என்ன பார்க்காம போய் சேர்ந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது பாருங்க அவனுக்கு. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அகல ஆரம்பிக்குது. தொடர்ந்து பொன்னன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா இப்ப சிவனடியார் சொல்றாரு, இந்த நரபலி கொடுக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை மாத்தணும், மனிதர்களை தானே பலியிடுற அந்த வழக்கத்தை மாத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்ச நாட்களா நானே இந்த சிவனடியார் வேஷத்துலதான் அந்த நரபலி கொடுக்கக்கூடிய அந்த கபாலிகர்களும் சுத்துறாங்க. அப்படிங்கும் போது சிவனடியார்களுக்கு கெட்ட பேர் உண்டாயிடும் இல்லையா. சிவனடியார்கள் சிவனையே பூஜித்து வழிபட்டு வரக்கூடியவர்கள். அவங்க சிவனுடைய நாமமே ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு
ஓம் நம சிவாய சொல்லிட்டு ஸ்தல யாத்திரை போறவங்க, நல்லது செய்யறவங்க, இது வந்து சிவநாமம் பரப்பக்கூடியவங்க. ஆனா இந்த கபாலிகர்கள் வந்து கிட்டத்தட்ட இதே ஜடாமுடிக்காரர்களா தரிச்சுக்கிட்டு அதே மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால சிவனடியார்களுக்கு கெட்ட பெயர் வருது. அதனால கபாலிகர்களுடைய கூட்டத்தை ஒட்டு மொத்தமா ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சிவனடியாருடைய குறிக்கோளா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு. நம்மளுக்கு வேற வழியே இல்லை, அருள்மொழி தேவியை இப்ப கண்டுபிடிச்சே ஆகணும். எதுக்காக அவன் வந்து இவ்வளவு பிரயத்தனப்பட்டு அருள்மொழி தேவியை வந்து கடல்ல இருந்து தூக்கிட்டு போனாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்னா எங்க இருக்காங்கிறது தெரியணும். இதுக்கு ஒரே வழி அவன் கட்டி வச்சிருக்க வீர ரண பத்ரகாளி கோயிலை நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளதான் அந்த கோயில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா நானும் நானாபுரமும் தேடிட்டு இருக்கேன், என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணு செய்யலாம் பொண்ணா, நீ ஏற்கனவே இருந்த சோழ நாடு இருக்கு இல்லையா, அந்த சோழ நாடு பூரா நீ போய் தேடு. இந்த பக்கம் பல்லவ நாடு பூரா நான் போய் தேடுறேன். யார் எங்க கிடைச்சாலும் உனக்கு தெரியும் இல்லையா ஒரு இடம். இவர் ஒரு இடத்த அடையாளம் சொல்றாங்க, ஒரு சிற்பியோடைய வீடு. சரியா, அந்த சிற்பியோட வீட்டுக்கான அடையாளத்தெல்லாம் இவர் சொல்லிடுறார். சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீ வந்துடு, வந்து என்கிட்ட சொல்லு. நம்ம வந்து இந்த தினத்தன்று, அதாவது அப்பெல்லாம் வந்து குறிச்சு வச்சிருப்பாங்க, நிலா வருது இல்லையா, நிலா வந்ததுல இருந்து அமாவாசையில இருந்து இந்த பௌர்ணமி வரதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாட்களை எண்ணிக்குவாங்க. அதுல ஒரு நாள் இல்லைன்னா பௌர்ணமி முடிஞ்சு அது தேய்பிரு அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு நாள், அப்படிதான் கண்டுபிடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தினம் வந்து குறிச்சு வச்சுக்கிறாங்க. குறிச்சு வச்சுக்கிட்டு நாம அந்த இடத்துல சந்திக்கலாம். சந்திச்சு இது வரைக்கும் நம்மளுடைய தேடுதல் படலத்துல என்ன நடந்ததுங்கிறத நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல பிரிஞ்சிடறாங்க. பொன்னன் வந்து மறுபடியும் போயிட்டு வள்ளியை பார்த்து சொல்லிட்டு அவனை உறவினர் வீட்டுல விட்டுட்டு பொன்னன் ஒரு பக்கம் தேட போயிடறான். பொன்னன் ஒரு பக்கம் தேட போனப்பதான் என்ன பாக்குறான், இப்போ தேடி 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 பாக்குறான், அவனுக்கு கிடைக்கல. நாட்டுல இருந்து கொஞ்சம் காட்டுப்புறமா வந்துடுறான். வந்து காடுகள்ல மலைகள்ல அப்படி இப்படின்னு தேடுறான். கடைசியா அவனுக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ காட்டாற்று வெள்ளம் வந்தது இல்லையா, எந்த இடத்துல இப்போ வந்து நம்மளுடைய விக்ரமன் மாட்டிக்கிட்டானோ அந்த காட்டாற்று வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி பொன்னன் அந்த ஆறை கடந்து இந்த பக்கம் வந்துடுறான். எதுக்கு அப்படி வரானா, இவன் ஊர் ஊரா தேடுறான் இல்லையா, அப்ப ஜனங்கள் பேசிக்கிறத வச்சு இந்த ஆற்றங்கரைக்கு அந்த பக்கத்துல நரபலி கொடுக்கறதுக்காக கிராமங்கள்ல இருந்து யாரையாவது பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஆற்றங்கரைக்கு அந்த பக்கத்துல கொண்டு போயிடுறாங்கிற பேச்சு இருந்ததுனால சரி அப்படி ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் என்னதான் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கலாமேன்னு பொன்னன் வந்துடும். வரான், பாதையே கிடையாது. அப்படியே அந்த செடிகள் முட்புதர்கள் எல்லாத்தையும் வந்து விலக்கி விட்டு வரான். அந்த ஆறை ஒட்டியே நடந்து வரான். ஆனாலும் அந்த ஆறை ஒட்டியே அந்த பாதை வந்து அவ்வளவு வந்து தெளிவாலாம் இல்லை. ஆறை ஒற்றியே அவனுடைய நடை பயணம் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. கடைசியா அந்த ஆறு குறுகலாகி ஒரு இடத்துல அருவி கொட்டுது. ஒரு 6 அடி உயரத்துக்கு ஒரு இடத்துல இருந்து அருவி கொட்டுது. இவன் என்ன பண்றான், இதுக்கு மேல வந்து நம்ம அருவிக்கு மேலதான் போய் பார்க்கணும். ஒருவேளை இந்த இடமா இருக்கலாமோ, அருவிக்கு மேல ஒரு வேலை யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு ரணபத்ரகாளி கோயில இந்த இடத்துல கட்டி வச்சிருப்பானோ அந்த காலபைரவன் கபாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், செங்குத்தா இருக்கு அந்த இடத்துல கல், அந்த மலை குட்டி குட்டி மலை மாதிரி இருக்கு. செங்குத்தா இருக்கக்கூடிய அந்த கற்கள் மேல எப்படியாவது பாதம் வச்சு ஏறி கிட்டத்தட்ட அந்த அருவி எங்கேருந்து விழுதோ அந்த இடத்துக்கு போயிடான். ஆனா அங்க போனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே காத்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த ஆறு இந்த சின்னதா விழக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் எங்கேருந்து விழுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்துல இருக்கு. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து கொட்டக்கூடிய அந்த அருவி தான் இங்க சின்னதா ஒரு நீர்வீழ்ச்சியா வந்து பெரிய ஆறா தெரியுது. இங்க நின்று பாக்குறான். ஏற்கனவே இவன் நிக்கிறதே வந்து ஒரு செங்குத்தான உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்கிட்ட தான் நிற்கிறான். அந்த கல் மேலே ஏறதே கஷ்டம். அதுக்கப்புறம் ஏறி எங்க போய் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த அருவியில பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. போதாத்துக்கு இருள் கொஞ்சமா கூட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த அடர்ந்த காட்டு பகுதியில இருந்தோம்னா காட்டு மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதுதான். இந்த இடத்த இதுக்கு மேல இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது. அதனால நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போதுதான் அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள மனிதர்களுடைய குரல் கேட்குது. சடார்னு இவனுக்கு வந்து என்ன யோசிக்கிறான், நம்ம வந்த காரியம் ஜெயமாக போகுது, ஏதோ மனித குரல் கேட்குது, நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இவன் அந்த செங்குத்தா இருந்தது இல்லையா அந்த கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடறான். ஒளிஞ்சோன்னு இவன் பார்க்கறான், எந்த இடத்துல இவன் பார்த்துட்டு இருக்கு, இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குலாம் ஏறி வந்தான்.
கிட்டத்தட்ட அவ்வளோ பிரயத்தனப்பட்டு இவனுடைய ஆள் உயரம், இவன் உயரம் இருக்கக்கூடிய சின்ன அந்த கற்கள்லாம் மேலே ஏறி ஏறி வந்தா அவன் அங்கே 2 மனிதர்களை பார்க்குறான். ஒருத்தன் வந்து அப்படியே பயங்கரமான ஒரு முக தோற்றம், அவனுடைய அந்த கண்கள் இருக்கிற கடு விழிகள் மட்டும் இன்னும் கருப்பா இருக்கான், அவ்வளோ பெருசா விரிஞ்சு இருக்கு, பார்க்கறதுக்கே அருவருப்பா பயங்கரமா இருந்தானா. அது வந்து ஒரு போர்வை போட்டு அவன் வந்து போத்திக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து ரொம்பவே இவன் எப்படி வந்து பயங்கர உயரமா ஆளு வந்து தடிமலா இருந்தானோ அப்படியே வந்து எதிர்மறையா அவனுடைய உயரத்துல ரொம்பவே உயரம் குறைவா இன்னும் தடிமலா இருந்தானா. அந்த 2 பேரையும் பார்க்கும்போது பேய் பிசாசோ, காட்டுல வந்து பேய் பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு தோன்றுச்சான். இந்த எண்ணம் அவனுக்கு தோன்றி மறையறதுக்குள்ள ஒரு பெரிய காத்தடிக்கும் போது இந்த திடகாத்திரமா ஒருத்தன் இருந்தான் இல்லையா, உயரமா வளர்த்தியா கருமையான அந்த கண்களை கொண்டு அவனுடைய மேல போத்திருந்தால அந்த கம்பளி வந்து காத்துல விலகிறது. விலகும் போதுதான் வந்து பார்க்கறான், அவனுக்கு ஒரு கை இல்லை, வலது கை துண்டிக்கப்பட்டிருக்கிறத அவன் பார்க்கறான். நல்ல வேலைக்கு அவனுடைய அந்த பயம் வார்த்தைகளால சத்தமா வெளியில வராததுனால அவனுக்கு தப்பிச்சான். பொண்ணை அப்படியே வாயப்படி இறுக்கி முடிக்கிறான். முடிக்கும் போது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து ரொம்பவே அனாவசியமா, அதாவது பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு ஏறி வந்தானோ ரொம்ப அனாவசியமா அவங்க மாட்டுக்கு அந்த கற்கள் மேல ஏறி குதிச்சு அவங்க மாட்டுக்கு இறங்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இது எப்படி இவங்களுக்கு சாத்தியமாகுச்சு அப்படிங்கிறது வந்து இவனுக்கு புரியவே இல்லை. உடனே வந்து சிவனடியார் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தை வந்தது. அப்ப இங்க இவன் தான் அப்ப கால பைரவன் இவன் தானா, அப்ப கட்டாயமா ரணபத்திரகாளி கோயில் இங்கதான் இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கு, நாம சேகரிச்ச விஷயங்கள்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல எப்படி தேடுறதுன்னே அவனுக்கு தெரியல. சுத்தி முத்தி அவனால நடக்கக்கூடிய பாதைகளும் ஏறக்கூடிய உயரங்களையும் பார்க்கறான். ஆனா அவனுக்கு அதுக்கு மேல எங்கேயுமே போக முடியல. மிக உயரமான அருவி கொட்டக்கூடிய அந்த இடம் தான் இருக்கு. ஆனா அந்த அதாவது 3 ஆட்களுடைய உயரம் இருக்கு அந்த அருவி. அந்த இடத்துல இருந்து இவங்களால இப்படி வந்திருக்க முடியும். அப்ப இங்க ஏதோ ரகசிய பாதை இருக்கு, அதனாலதான் இவங்க எளிமையா வெளியில வந்தாங்க. இப்போ வந்து இந்த பாதை இவங்களுக்கு பழக்கப்பட்டதுனாலதான் அவ்வளவுக்குள்ள மனிதனா இருந்தாலும் அவன் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு 10 வயசு பையன் மாதிரி இருக்கான். ஆனா அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா 40 வயசு மதிக்கத்தக்க தோற்றத்துல இருக்கிறான். அப்போ ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றத்துல அந்த குள்ளன் இருக்கான். இந்த மாதிரி இவங்க வந்து வேகமா இந்த இடத்த கடக்க முடியுதுன்னா அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட இடம். அப்ப எங்க இருக்கு அந்த ரகசிய பாதைன்னு தேடி தேடி பார்க்கறான். இருள் மெல்ல 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 வர ஆரம்பிச்சுது. இதுக்கு மேல இங்க இருந்தா பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், பொன்னன் அங்கிருந்து கிளம்பி வேகமா வரான். ஆற்றங்கரையை கடக்குறான், மண்டபத்துக்கிட்ட போறான். அந்த சமயத்துலதான் அதே ஆளுக்குள்ள விக்ரமன் குதிரையோடய இறங்குறான். அந்த சமயத்துல அவன் கத்தி அவன் வந்து அந்த ஆற்றுல சிக்கிக்கும் போதுதான் பொன்னன் வரான், உதவி செய்யறான். இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து இந்த சம்பவங்கள் பொன்னன் வந்து போய் காட்டுல தேடினதுக்கு அப்புறம் தான் நடந்தது. ஒரு வாரம் வந்து மகாராஜாவை காப்பாத்தினான். இப்ப இவ்வளத்தையும் கேட்டுட்டு இருந்த விக்ரமன் கேட்கிறான், அந்த குள்ளன்னு சொன்னல அவனுடைய அங்க அடையாளங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஒண்ணா சொல்லவே வந்து பொன்னன் கேட்கிறான், எதுக்கு நீங்க இவனை வந்து எங்கேயாவது வழியில பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறான். இருக்கட்டும், அந்த விஷயத்த நான் அப்புறமா சொல்றேன். ஆனா நீ மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் எங்க அப்பா கிட்டேயே போயிருப்பேன், போயிட்டு பார்த்திப மகாராஜாவோடய நான் இணைந்திருப்பேன். இந்நேரத்துக்கு தக்க சமயத்துல நீ வந்த அப்படின்னு சொன்னோன்னே பொன்னன் சொல்றான், எனக்கும் அதே பயம்தான். அவ்வளோ காட்டாற்று வெள்ளம் ஓடி வருது மேல, அங்க நான் பார்த்த அருவி தண்ணியெல்லாம் முழுமையா கீழே கொட்டிட்ட மாதிரி எனக்கு இருந்தது. அந்த வெள்ளத்துல நல்ல வேலைக்கு நான் யாரோ வேண்டாம் அப்படின்னு நினைச்ச ஒரு நொடியில இல்ல காப்பாத்திடணும்னு நினைச்சு நான் குதிச்சது எவ்வளோ நல்லதா போச்சு, எங்க மகாராஜாவை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் ஒரு வாரம் சமாதானம் ஆயிடுறாங்க. என்ன, அருள்மொழி தேவி உயிரோடு தான் இருக்காங்க, நரபலி அவங்க கொடுக்கப்படலை. ஏன்னா வந்து இவங்க 2 பேருமே அந்த தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தேடணும், ஒண்ணு அருள்மொழி தேவியை தேடணும், இன்னொன்னு வந்து பொன்னன் கிட்ட வந்து உறையூர் போகணும். உறையூர்லயும் வந்து பொன்னனுக்கு நம்மளுடைய விக்ரமனுக்கு வேலை இருக்கு. பொன்னன் விக்ரமனை அழைச்சிக்கிட்டு போகணும். இப்ப எதை செய்யறது, எதை முதல்ல செய்யறது, எதை அப்புறம் செய்யறது அப்படிங்கிற ஒரு
சின்ன சின்ன போராட்டங்கள் விவாதங்கள் 2 பேருக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் வந்து விக்ரமன் என்ன சொல்றான், உனக்கு தெரியாது பொண்ணா, அதே தை மாதத்துடைய அமாவாசை தினத்துல இருந்துதான் எனக்கு இங்க எப்படி வந்து எங்க அம்மா என்னை அழைச்சாங்களோ, ஒருவேளை கடல் கப்பால் தான் நான் இருக்கேங்கிறத அந்த எண்ணத்துல அவங்க வந்து கடல்ல பாய்ந்திருக்கலாம். அன்றைய தினத்துல இருந்துதான் எனக்கு கனவு வருது. என்னை வந்து பாரு விக்ரமாங்கிற கனவே எனக்கு அன்றைய தினத்துல இருந்து தான் வருது. எனக்கு அதுக்காகவே நான் வந்து முக்கியமா அம்மாவை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். இப்படி ஆயிடுச்சு பொண்ணா, இப்போ என்ன செய்யறது? ஆனா வந்து நீ சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா பொண்ணுன்னு சொல்றான். அம்மா சிவனடியார் சொல்லும் போது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த கபால பைரவரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அருள்மொழி தேவி எப்படியுமே உயிரோடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்டபத்துக்குள்ள உட்காந்து வெளியில ஏதோ சத்தம் கேட்குது. பொண்ணை உடனே விக்ரமன் வந்து மெல்ல அமைதியாக சொல்றான், வெளியில ஏதோ சத்தம் கேட்குது, நிஜமாவே வந்து அது மனிதர்களுடைய சத்தம் தானா இல்ல வேற ஏதாவது சத்தமாங்கிறத நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் மண்டபத்துக்கு வெளியில அமைதியா 2 பேருமே வந்து அமைதி காக்குறாங்க. ஏன்னா வெளியில வந்திருக்கிறது யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உள்ள மண்டபத்துக்குள்ள இவங்க இருக்காங்கிறது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. யார் அந்த நபர்கள், யாருடைய சத்தம், அடுத்த அத்தியாயத்துல